ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் ரைடர்ஸ் கோ. ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பைக்கோட எக்ஸ்டர்னல் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஒரு ரொம்ப சீப்பான எக்ஸ்டர்னல் மெயின்டெனன்ஸு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பைக்கோட அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்டர்னல் மெயின்டெனன்ஸ். ஸோ இன்டர்னல் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் வந்துட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக பைக்கை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ஜினோட லைஃப் வந்து நல்லா பெட்டராக இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் எவ்வளோ செலவு பண்ண போகிறேன், என்னென்ன விஷயம் அப்படின்றது தான் இது. அண்ட் இதை பற்றின தொடர்ந்து இந்த என்ஜின் ஆயில் பற்றி தொடர்ந்து ஒரு சில வீடியோக்கள் வரும். ஸோ அதனால் மறக்காமல் வந்துட்டு கண்டினியூஸாக இதை பாருங்கள். ஸோ நான் இன்னும் ஆயில் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டு. இன்னும் இந்த ரெனோட பிராண்டு பார்த்தீங்கன்னா மோட்டோல் வந்துட்டு 10W40 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். வேறு என்னென்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு எவ்வளோ. ஆனால் இந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன். என்ஜின் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 780 நேற்று நான் வாங்கினது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 27th March. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர். ஸோ ஆயில் ஃபில்டர் இது வந்து லைக் ஒரு 40 rupees 45 rupees சம்திங் வந்தது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ஜின் ஆயில் ஃப்ளஷ், லிக்விமோடைய என்ஜின் ஆயில் ஃப்ளஷ். இது வந்து 250 வருது. ஆனால் இந்த என்ஜின் ஆயில் ஃப்ளஷ் வந்து மேண்டட்ரியாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. பட் என்னோடய என்ஜின் வந்து நல்லாவே பழசாயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த என்ஜின் ஆயில் ஃப்ளஷ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் சேஞ்சுக்கு முன்னாடி இதை எக்ஸிஸ்டிங் என்ஜின் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes பைக் ஐடில் விட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து உள்ளே இருக்க ரெசிடியூ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணும் போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடியூஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்துட்டு வந்துடும். அந்த ரீசனுக்காக தான் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த என்ஜின் ஆயில் வந்துட்டு 780 அண்ட் இந்த என்ஜின் ஆயில் ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 250. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 880 980 கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்குமோ. அப்புறம் 30 ஆட் பண்ணால் ஸோ இதே வந்து 1010 ரூபா வருது. அப்புறம் ஆயில் ஃபில்டர் வந்துட்டு ஒரு 40 ரூபா வச்சுக்கோங்க. 1050 ப்ளஸ் வந்துட்டு மெக்கானிக் ஒரு 50 rupees. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சேஞ்சுக்கு மினிமம் rupees வந்து 1100 rupees ஆகுது. ஒரு 150cc மோட்டார் சைக்கிளுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும். ஸோ இப்போ இந்த ஆயில் சேஞ்ச் பார்க்குற ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்துட்டு இந்த 1100 rupeesக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்து அப்படிங்கிறத சொல்லுவேன். அண்ட் வந்துட்டு இந்த இன்ஜின் ஆயில் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ அதனால் காட்டுறேன் மறுபடியும். இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் என்ஜின் ஆயில். இது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் அப்படிங்கிறது 5000 kilometers வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது 4500 to 4600 kilometers மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4100 வரைக்கும் தான் எனக்கு பெட்டராக இருக்குது. அதுக்கு மேலேயும் ஓகே, ஆயில் லெவல் அதே தான் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு விஸ்காசிட்டி குறையுது அண்ட் என்ஜின் ஹீட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4000 மாற்றிடுறேன். ஸோ என்னோடய வண்டிக்கு 4000 தான் இப்போ செட் ஆகுது. அண்ட் இது மாற்றும் போது மறக்காமல் ஆயில் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இதோட லைஃப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்லேருந்து எல்லாமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நான் செப்பரேட் வீடியோ இந்த ஆயிலை பற்றின ஒரு ரிவ்யூவே நான் போடுறேன். பிகாஸ் இந்த ஆயில் வந்து எக்ஸ்டென்சிவாக பல வருஷம் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ் ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் தான் இருக்கும். அந்த ஃப்ளஷை ஊற்றிட்டு அப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes சைடில் விடணும். நாங்கள் ஐடில் விடுறப்போ ரைஸ் பண்ணோம், த்ராட்டில் பண்ணோம், ஓட்டணும் அப்படின்றலாம் எந்த அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து ஐடில் விடணும். மினிட்ஸுக்கு அப்புறம் ஐடில் விடுறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ட்ரைன் பண்ண வேண்டியது தான். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறது 4500. ஸோ நேற்று கோயம்புத்தூர் போக வேண்டியிருந்தாலும் நடுவில் சேஞ்ச் பண்ண முடியல, இல்லைன்னா 4000லேயே சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ ஆயிலோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப மோசம் இல்லை. பட் என்னென்னா விஸ்காசிட்டி வந்து எனக்கு நல்லாவே போயிடுச்சு. ஸோ விஸ்காசிட்டி போயிடுச்சு, இதுக்கு மேலே சஃபிஷியன்ட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு மாற்றுறேன். ரொம்ப வேர்ஸ் கண்டிஷனில் ஆயில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்லலாம் இருக்காது. ஸோ நல்லாவே பிளாக்காக இருக்கும். எனக்கு லாஸ்ட் டைமில் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் ஃபில்டர் வந்து மேண்டட்ரியாக சேஞ்ச் பண்ணணும், இதை மறந்துடாதீங்க. ஸோ ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரியான குப்பை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருப்பட்ட ரெசிடியூ இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லைட்டாக சாச்சிங்க அப்படின்னா 2G மேக்ஸிமம் எல்லாமே இருக்கிற பழைய எல்லாமே வந்துடும். அதனால் வந்துட்டு பைக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சாச்சி பிடிச்சா ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஆயில் ட்ரெயின் போல்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு ஓகே எல்லாமே வந்துருச்சு அப்படின்லாம் விட்டுறதீங்க. கொஞ்சம் ஒரு 5 to 7 minutes வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுட்டு சுட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நியூ ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு புது ஆயில் ஃபில்டர் போடுங்க. ஆனால் அந்த ரெண்டு எப்படி கையில் மட்டும் வச்சுக்காங்க. ஸோ இதான் பாருங்கள், பழைய ஆயில் ஃபில்டருக்கும் புது ஆயில் ஃபில்டருக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஆயில் ஃபில்டர் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் இது பாருங்கள் அந்த அளவுக்கு டஸ்ட்டு. அதனால் வந்துட்டு ஆயில் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்காம 50 rupees தான் வரும். அதனால் ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிடுங்க. அண்ட் நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். புது என்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த புது ஆயில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இதோட கலர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல செரி ரெட்டில் இருக்கும். அண்ட் விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும், செம்ம திக்காக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆயில். ஸோ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. அண்ட் இந்த அதே மாதிரி இன்ஜின் ஆயிலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அடிட்டிவ்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மோட்டர் மாதிரி இன்ஜின் ஆயில்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஃபுல்லி ப்ராசஸ்ட் அண்ட் நிறையா ப்ராசஸ் அதில் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஷூட்டர்ஸ் தேவையான்னு கேட்டால் அடிட்டிவ் ஆயில் கண்டிப்பாக தேவையில்லை. மோட்டர் லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் ஊற்றுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை.